வீடை இடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் இது? ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னா ஒரு டெண்டரை வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு இந்த ஊழல்னால வந்து லேண்டை கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய 500-600 ஃபேமிலி வந்து வீடை இடிச்சு தான் கொடுக்கணுமா? மனிதர்களுடைய வாழ்க்கை முக்கியமா? இல்ல இந்த கண்ணாடி பாலம் மாதிரி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து ஒரு டெண்டரை கொடுத்து ஒரு ஊழலை பண்ணி அதை வந்து முதலமைச்சர் வந்து உடனே திறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வந்து இங்க வந்து வீடு எடுத்திருக்காங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. யார் பண்ணது? அதே அரசு. யார் பதில் சொல்றது? அதே அரசு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பட்டா கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அப்ப ஏன் வந்து அரசு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதே அரசு இந்த விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கு கோர்ட்ல போய் சண்டை போடுறதுக்கான வலிமை இருக்குமா? சட்ட ரீதியான போராட்டத்துக்கான வலிமை இருக்குமா? அப்ப கோர்ட்டுக்கு சரியான தகவல்களை சொல்லல. சொல்ல முடியாத இடத்துல சாதாரணமா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தினக்கூலியில இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த அரசு கொடுக்காம ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு தெரியாமலே போட்டு நிறைய பேர்த்துக்கு பயோமெட்ரிக்கை வந்து அவங்களுக்கு தெரியாமலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக மாண்புமிகு முதலமைச்சரும் கார்பரேஷன் இருக்கக்கூடிய மேயர் அவர்களும்